Hi guys, welcome to my channel Slam and Strike. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா த ஸ்மாக்டவுன் ரிவ்யூ May 1, 2026 வென்யூ பார்த்தீங்கன்னா ஓக்லஹோமாவில் நடக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபாட்டுவோட ரோமன் ரெயின்ஸோட ரீப்ளேயை வந்து காமிக்கிறாங்க. போன வாரம் ஒரு ஆள் என்ன நடந்துச்சோ அந்த ரீப்ளேயை காமிச்சோடனே அப்படியே ஷோ ஸ்டார்ட் ஆகுது. எடுத்தோடனே ரெஸ்லிங் இஸ் மோர் தென் ஒன் ராயல் ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி நம்ம கோடி ரோட்ஸ் என்ட்ரன்ஸு. ஸோ கோடி ரோட்ஸ் அப்படியே என்ட்ரு ஆகிட்டு ஒரு சின்ன ப்ரோமோ செக்மெண்ட் பண்ணுறாரு. ஸோ எடுத்தோடனே அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் வாட் யூ வாண்ட் டாக் அபவுட் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு, நான் ஒரு புது தகவல் உங்களுக்கெல்லாம் கொடுக்கலான்ட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் சொன்னார், இந்த மாதிரி பேக் ஸ்டேஜில் வந்து மெடிக்கல் ஸ்டாஃப் எல்லாம் வந்து என்னை எக்ஸாமின் பண்ணாங்க. எல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு புது தகவல் ஒன்று வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இருந்துட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி ஐ ஆம் மெடிக்கலி கிளியர் டு கம்பீட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நான் வந்து என்னை வந்து மேட்ச் ஆடுறதுக்கு வந்து கிளியர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொல்ல பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் அடிக்குது. பார்த்தீங்கன்னா ரிக்கி சைன்ஸு NXTயில் சூப்பர் ஸ்டாராக இருக்கிற ரிக்கி சைன்ஸ் வந்து என்ட்ராகிறாரு. ஸோ அவர் என்ட்ரு ஆகிட்டு அவர் சும்மா எப்போவுமே புதுசாக யாராக வந்தால் சும்மா வாய் விடுவாங்களா, அந்த மாதிரி வாய் விட்டுட்டு இருந்தார். நான் தான் யங்கஸ்ட்டு, நான் ரிச்சு, நான் எல்லாம் அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வாய் விட்டுட்டு இருந்தார். ஸோ அது வாய் விட்ட விட அப்படியே கோடி ரோட்ஸ் வந்து பார்த்துட்டு, உனக்கு என்ன வேணும், மேட்ச்சு தானே வேணும், கோடி ரோட்ஸ் வர்சஸ் ரிக்கி சைன்ஸ் இன்றைக்கி நைட்டு அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு மேட்ச்சு செட்டப் பண்ணிட்டு கோடி ரோட்ஸ் கிளம்பி போயிடுறாரு. ஸோ அது முடித்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட் நடக்குது. அதில் வந்து ஷார்லட் ஃப்ளரும் அலெக்சா பிளிஸும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி அந்த ஃபேட்டல் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நம்மளை அட்டாக் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா ரியா ரிப்ளி வராங்க. நடுவில் வந்து நீங்கள் 2 பேர் இருக்கீங்க, நானும் உங்கள் கூட சேர்ந்தால் நம்ம 3 பேர் இருக்கோம், அவங்க 3 பேர் அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரியா ரிப்ளி சொல்ல ஷார்லட் ஃப்ளர் சொல்கிறாங்க, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் எனக்கு எங்களுக்கு வந்து நீ தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஷார்லட் சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ அப்படியே மேட்ச் நடக்குது. ஷார்லட் ஃப்ளர் என்ட்ரி ஆகிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ஃபேட்டல் இன்ஃப்ளூயன்ஸில் ஜேசி ஜேம் அவங்க என்ட்ரி ஆகிறாங்க. ஸோ அவங்களுக்கு 2 பேர்த்துக்கு நடுவில் மேட்ச் நடக்குது. ஸோ மேட்ச் அப்படியே பேக் அண்ட் ஃபோர்த்தாக போகுது. அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நடுவில் இன்டர்ஃபியர் ஆகிறாங்க. அலெக்சா பிளிஸை வெளியில் அடிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு திரும்ப பார்த்திங்கன்னா இந்த ஜேசி ஜேம் வந்து ஃபினிஷரை போட்டு ஜெயிச்சிட்றாங்க. ஒன் ஆஃப் த அப்செட்டுன்னு சொல்லலாம். ஸோ ஜேசி ஜேம்ஸ் வந்து ஷார்லட் ஃப்ளர் தோக்கடிச்சிட்டு 3 பேரும் சேர்ந்து மறுபடியும் எல்லாரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ ஷார்லட்டி அலெக்சா பிளிஸை அட்டாக் பண்ண பார்த்திங்கன்னா ரியா ரிப்ளி மியூசிக் அடிக்குது. ஸோ ரியா ரிப்ளி ஓடி வந்து எல்லாரையும் காப்பாற்றி அவங்கள 3 பேர்த்தையும் அடித்து 3 பேர்த்தையும் வெளியில் தள்ளிடுறாங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ஷார்லட் ஃப்ளர் வந்து ஷேக்கன் பண்ணிடுறாங்க ஒரு வழியாக. ரியா ரிப்ளி கூட ஷேக்கன் பண்ணிட்டு அப்படியே அந்த செக்மெண்ட் முடியுது. அது முடித்தோடனே பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் ஒரு செக்மெண்ட் நடக்குது. அதில் பேஜும் ப்ரீ பெல்லாவும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி இன்றைக்கி சாம்பியன்ஷிப் மேட்ச் இருக்குது லாஷ் லெஜண்ட்ஸ் கூட. ஸோ நயா ஜாக்ஸு லாஷ் லெஜண்ட் கூட மேட்ச் இருக்குது. இதில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஸோ நாங்கள் வந்து அதை வச்சு எப்படியாவது டைட்டில் ரீடைன் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது முடித்தோடனே பார்த்தீங்கன்னா R-Truth டேமியன் ப்ரீஸ்ட் பின்னாடி ஒரு செக்மெண்ட் காமிக்கிறாங்க. ஸோ அதில் வந்து டேமியன் ப்ரீஸ்ட் வந்து சேலஞ்ச் பண்ணுறாரு ஃப்ராக்சியம்மை டேக் டீம் டைட்டில் மேட்ச்சுக்கு. ஸோ அதை டேக் டீம் டைட்டில் மேட்ச்சு பண்ணோடனே R-Truth காமெடி பண்ணுறாரு, நீ எதுக்கு எல்லாருக்கும் சாம்பியன்ஷிப் மேட்ச் கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி அவர் திருப்பி கேட்குறாரு. ஸோ அப்படியே வந்து அந்த செக்மெண்ட் முடியுது. டேமியன் ப்ரீஸ்ட்டு R-Truth வர்சஸ் ஃப்ராக்சியம் நடக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா R-Truthம் டேமியன் ப்ரீஸ்ட்டும் ரீடைன் பண்ணிடுறாங்க. ரீடைன் பண்ணிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா பின்னாடி MFTs வந்து அட்டாக் பண்ணிடுறாங்க. ஸோ MFTs வந்து எல்லாரையும் அட்டாக் பண்ணி படுக்க வச்சுட்டு சோலோ சிக்கோவா வந்து ஒரு ப்ரோமோ கட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஜேக்கப் ஃபாட்டு நீ மிகப்பெரிய தப்பு பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு சோலோ சிக்கோவா. நீ எப்போ வந்தாலும் சரி நாங்கள் வந்து உன்னை அட்டாக் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சோலோ சிக்கோவா சொல்கிறாரு. சொல்ல பார்த்தீங்கன்னா ஊசோஸ் மியூசிக் அடிக்குது. ஊசோஸ் வந்துட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி
நீ ஜேக்கப் ஃபாட்டு அடிக்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது. ஏன்னா ஜேக்கப் ஃபாட்டு ஒன்றை மட்டும் இது பண்ணல, நம்ம ட்ரைபல் சீஃபையோ அவர் வந்து அட்டாக் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஊசோ சொல்கிறாங்க. சொல்லிட்டு அதை வந்து நம்ம ட்ரைபல் சீஃப்கிட்ட விட்டுருவோம், அவர் வந்து ஜேக்கப் ஃபாட்டுவை பார்த்துப்பாங்க, அது வரைக்கும் நீ ஜேக்கப் ஃபாட்டுவை அடிக்காத, எதுவும் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி ஜே ஊசோ சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு, நான் அவங்ககிட்ட கேட்கல, நான் சொல்கிறேன், நீ அவங்கள அட்டாக் பண்ணக்கூடாது ஜேக்கப் ஃபாட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்ல பார்த்தீங்கன்னா ஜேக்கப் நம்ம சோலோ சிக்கோவா வந்து டாலட்டோங்கிட்ட சொல்லி 2 பேரும் அவங்க ஊசோவை அடித்து போட்டுடுறாங்க. சோலோ சிக்கோவாவும் இவரும் ஊசோவை அடித்து போட்டுட்டு சோலோ சிக்கோவா சொல்கிறாரு, நீ உங்கள் ட்ரைபல் சீஃப் வேணால் ரோமன் ரெயின்ஸாக இருக்கலாம், எனக்கு யார் ட்ரைபல் சீஃப் கிடையாது, ரோமன் ரெயின்ஸில் எனக்கு ட்ரைபல் சீஃப் கிடையாது, நான் என்ன பண்ணணுமோ அதுதான் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஸோ அதை முடித்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் ஒரு செக்மெண்ட் நடக்குது. இந்த மாதிரி மிஸ்ஸும் கிட் வில்சனும் வந்து இந்த மாதிரி நம்ம டான் ஹவுசனை வந்து மாட்ட வைக்கிறதுக்கு வேண்டி ஒரு பிளான் பண்ணி ஒரு பெட்டியில் பணம் வச்சு அதில் ஏதோ புகை வர மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டாங்க. பார்த்தா டான் ஹவுசன் வந்து பணத்தை எடுத்துடுறாரு. எடுத்துகிட்டு அதில் வந்து எதுவுமே வரல, புகை எதுவும் வராமல் அவர் பாட்டுக்கு பணத்தை எடுத்துகிட்டு போயிடுறாரு. ஸோ பார்த்தீங்கன்னா கிட் வில்சனை வந்து மிஸ்ஸு பார்த்துட்டு திட்டுறாரு, என்னடா பண்ணியிருக்க, எதுவுமே நடக்கலை அப்படிங்கிற மாதிரி, அது ஒர்க் ஆகுமே அப்படிங்கிற மாதிரி சொல்ல கிட் வில்சன் வந்து பெட்டியை திறக்கிறாரு, புஃப்னு புகை வருது. ஸோ அது வந்து டான் ஹவுசன் எதுவுமே பண்ணல, பார்த்தா இவங்களை அடிச்சிருச்சு. அப்புறம் மிஸ்ஸு சொல்கிறாரு, என் பணம் போச்சே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தார். செம காமெடியாக இருந்துச்சு கைஸ். அது முடித்தோடனே பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வர்சஸ் ரிக்கி சைன்ஸ் மேட்ச் நடக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து கோடி ரோட்ஸ் வந்து மேட்ச் வந்து பேக் அண்ட் ஃபோர்த்தாக போகுது. கடைசியில் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வந்து கிராஸ் ரோட்ஸ் போட்டு ஜெயிச்சிட்றாரு. ஆனால் அதில் ஹைலைட்ஸ் கைஸ், அது முடித்தோடனே பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்க பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம குந்தர் வந்துடுறாரு. ஸோ குந்தர் வந்து அவரை ஸ்லீப்பர் ஹோல்டு போட்டு தூங்க வச்சிட்றாரு. தூங்க வச்சுட்டு அப்படியே டைட்டில் காமிச்சிட்டு அப்படியே போயிடுறாரு. ஸோ மேபி இதுதான் வந்து நெக்ஸ்ட்டு கோடி ரோட்ஸுக்கு இதுன்னு நினைக்கிறேன். குந்தர் கூட மேட்ச் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது முடித்தோடனே பார்த்தீங்கன்னா டான் ஹவுசன் அப்படியே என்ட்ராகிறாரு. என்ட்ராகிட்டு அவர் பாட்டுக்கு சொல்கிறாரு, என் பேர் டான் ஹவுசன், எல்லா ஃபேன் ஹவுசனுக்கும் வெல்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பார்த்தா மிஸ்ஸு மியூசிக் அடிக்குது. ஸோ மிஸ்ஸு வந்துட்டு மைக் எடுத்துகிட்டு மிஸ்ஸு சொல்கிறாரு, நீ வந்து என்னை கர்ஸ் பண்ணிட்ட, அதுலேருந்து என் வாழ்க்கையே சரியில்லை, அதை மேட்ச் ஆடும்போது ரெஃப்ரிக்கு கை பிடிச்சிக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே எனக்கு எதிராகவே நடக்குது, அது மாதிரி மிஸ்ஸு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன், நான் உன் மென்டாராக இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி மிஸ்ஸு சொல்கிறாரு. ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே கிட் வில்சன் வெளியில் வராரு. கிட் வில்சன் மியூசிக் அடிக்குது. கிட் வில்சன் வந்துட்டு, நீ என்ன பைத்தியமா மிஸ்ஸு, இந்த மாதிரியெல்லாம் பண்ணாத, இவன்லாம் ஒரு சைக்கோ, இவன்கிட்ட போய் நீ மென்டாராக இருக்கணும், ஏன் மென்டாராக தான் நீ இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கிட் வில்சன் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு கிட் வில்சன் வந்து கிண்டல் அடிக்கிற மாதிரி ஒரு போயம் படிக்கிறாரு. ஸோ படித்தோடனே மிஸ்ஸு சொல்கிறாரு, நான் வந்து டான் ஹவுசனோட மென்டார் ஆளான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பின்னாடியிலேருந்து அட்டாக் பண்ணிடுறாரு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பிளான் மாதிரி பண்ணி டான் ஹவுசனை அட்டாக் பண்ணுறதுக்கு தான். ஸோ டான் ஹவுசனை அட்டாக் பண்ணி ஸ்கல் கிரஷிங் ஃபினாலியை போட்டுடுறாரு மிஸ்ஸு. ஸோ அது முடித்தோடனே பார்த்தீங்கன்னா மிஸ் அப்படியே கிளம்பி போயிடுறாரு. ஸோ டான் ஹவுசன் அட்டாக் பண்ணுறதுக்கு தான் இந்த ட்ராமாலாம். அது முடித்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஏஞ்சல் கார்சா வந்து ரிங்கில் நிற்கிறாரு. ஸோ அவர் வர்சஸ் ராய்ஸ் கீஸ் மேட்ச் நடக்குது. ஸோ ராய்ஸ் கீஸ் வந்து ஈஸியாக ஜெயிச்சிட்றாரு, பந்தாடிடுறாரு. ஏஞ்சல் கார்சாவை பந்தாடி ராய்ஸ் கீஸ் வந்து ஜெயிச்சிட்றாரு. ஸோ அது முடித்தோடனே பார்த்தீங்கன்னா சாமி செயின் என்ட்ராகிறாரு. ஸோ அப்படியே ஜிஞ்சர் பிரெட் மேன் வந்து ரிங்கில் நின்றுட்டுருக்காரு. சாமி செயின் வந்துட்டு எப்பவும் போல தான், ஏன் இந்த க்ரௌடு என்னை பூ பண்ணுறாங்கன்னு எனக்கு இன்னி வரைக்கும் தெரியலை அப்படிங்கிற மாதிரி சாமி செயின் சொல்கிறாரு, நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த மாதிரி இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், எனக்கு வந்து எல்லா வருஷமும் எல்லா நாளும் எல்லா மணி நேரமும் என் ரத்தத்தை சிந்தி தான் நான் இந்த WWE ரிங்கில் வந்து அட்டாக் பண்ணிகிட்ருக்கேன், எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இந்த ட்ரிக் வில்லியம்ஸ் கிட்ட ஒன்றுமே கிடையாது, வெறும் அவன் என்ட்ரன்ஸ் மியூசிக்கை வச்சுட்டு கொஞ்சம் டான்ஸ் ஆடிட்டு 2-3 டைலாக் விட்டால் அவன் பெரிய ஆள் ஆயிட முடியாது. நான் வந்து இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த மேலுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ட்ரிக் வில்லியம்ஸ் வந்து என்ன ஜிஞ்சர் பிரெட் மேன் வச்சு கிண்டல் பண்ணலான்னு பார்க்குறான். இந்த ஜிஞ்சர் பிரெட் மேனை பார்த்தாலே அடித்து
பொழக்கணும் போல் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சுட்டு, சாரி ஜிஞ்சர் பிரெட் மேன், நான் உன்னை அடிக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டபால்னு அடிச்சிட்றாரு. அடித்து குமர ஆரம்பிச்சிட்றாரு. ஜிஞ்சர் பிரெட் மேனை போட்டு கிழிக்க ஆரம்பிச்சிட்றாரு. ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு போட்டுட்டு அப்படியே பார்க்குறாரு. ட்ரிக் வில்லியம்ஸ் மியூசிக் வருது. ஸோ ட்ரிக் வில்லியம்ஸ் வந்து என்டர் ஆகி காப்பாற்றிடுறாரு. ஸோ ட்ரிக் வில்லியம்ஸ் வந்து சாமி செயின் அடித்து சாமி செயின் வந்து இறங்கி ஓடிடுறாரு. ஸோ இறங்கி முடித்தோடனே ஒரு பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட்டில் வந்து ட்ரிக் வில்லியம்ஸ் சொல்கிறாரு, டேய் சாமி செயின், நீ வந்து ஜிஞ்சர் பிரெட் மேன் எதுவுமே ஆகக்கூடாதுன்னு வேண்டிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நான் வந்து நீ உனக்கு தேவை மேட்ச் தானே, பேக்லாஷில் வந்து நான் உனக்கு மேட்ச் தரேன், சாமி செயின் வர்சஸ் ட்ரிக் வில்லியம்ஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச்சுக்கு நான் வந்து உன்னை வூப் தட் ட்ரிக் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரோமோ செக்மெண்ட் பேக் ஸ்டேஜில் கட் பண்ணிட்டு அப்படியே அந்த செக்மெண்ட் முடியுது. ஸோ அது முடித்தோடனே பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட்டில் வந்து ஒரு செக்மெண்ட் மாதிரி காமிக்கிறாங்க. இந்த மாதிரி அந்த ஜிஞ்சர் பிரெட் மேனுக்கு வந்து ஒரு ஃபியூனரல் சர்வீஸ் மாதிரி நடத்துகிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ ஜிஞ்சர் பிரெட் மேனை வந்து சாமி செயின் அடித்தனால பார்த்தீங்கன்னா இவர் வராரு, சாமி செயின் வந்துட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு மேட்ச் தானே தேவை, அதை கன்ஃபார்ம் பண்ணிடு, அது மட்டும்தான் எனக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மேட்சை வந்து நிக் ஆல்டிஸ் கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு பேக்லாஷுக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா சைடில் டான் ஹவுசன் வராரு. ஸோ டான் ஹவுசன் வந்துட்டு, நீ பார்த்தியா மிஸ்ஸு என்ன பண்ணான்னு பார்த்தியா, எனக்கு வந்து மிஸ்ஸுக்கு கூடு அப்படிங்கிற மாதிரி டான் ஹவுசன் கேட்குறாரு. அதுக்கும் நிக் ஆல்டிஸ் சொல்கிறாரு, நான் வந்து உனக்கு மிஸ்ஸையும் கிட் வில்சனையும் தரேன், ஆனால் நீ வந்து ஒரு டேக் டீம் பார்ட்னர் உனக்கு கண்டுபிடிச்சிக்கோ, பிடிச்சேன்னா இந்த மேட்ச் வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. டான் ஹவுசன் சரி டேக் டீம் பார்ட்னர் தானே நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் கிளம்பிடுறாரு. ஸோ அப்படியே அந்த செக்மெண்ட் முடியுது. அது முடித்தோடனே பார்த்தீங்கன்னா ப்ரீ பெல்லா பேஜ் வர்சஸ் லாஷ் லெஜண்ட் நயா ஜாக்ஸ் மேட்ச் நடக்குது WWE உமன்ஸ் டேக் டீம் சாம்பியன்ஷிப்புக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மேட்ச் பேக் அண்ட் ஃபோர்த்தாக போகுது. கடைசியில் பார்த்தீங்கன்னா ப்ரீ பெல்லா வந்து அப்படியே நயா ஜாக்ஸை வந்து மடக்கி பின் போட்டு ஜெயிச்சிட்றாங்க. ஸோ அந்த மேட்ச்சை வந்து ப்ரீ பெல்லா அண்ட் பேஜ் வந்து ரீடைன் பண்ணிடுறாங்க சாம்பியன்ஷிப்பை. ஸோ அப்படியே அந்த மேட்ச் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் event நடக்குது. தி ஊசோஸ் அப்படியே ஈட்டிங் என்ட்ரன்ஸ் பண்ணுறாங்க, அப்படியே க்ரௌடு வழியாக என்ட்ரி ஆகிறாங்க. ஸோ அப்படியே சோலோ சிக்கோவா அண்டு டேலட்டோங்கா, ஸோ அந்த மேட்ச் நடக்குது. சோலோ சிக்கோவா டேலட்டோங்கா வர்சஸ் தி ஊசோஸ் மேட்ச் நடக்குது. ஸோ அப்படியே வந்து மேட்ச் ஒரு மாதிரி போகுது. பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து ஜேக்கப் ஃபாட்டு வந்து அப்போ தான் என்ட்ரி ஆகிருப்பார். ஒரு ஆள்கிட்ட பேசிகிட்டு இருப்பார், இந்த மாதிரி நம்ம பழைய இதில் ஜேக்கப் ஃபாட்டு வந்து எப்படி ஒரு டெலிவரி பார்ட்னராக இருந்தார், அந்த பழைய கதையை பற்றி பேசிகிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா டேலட்டோங்காவும் சோலோசிக்காவும் வந்து அட்டாக் பண்ணியிருப்பாங்க ஜேக்கப் ஃபாட்டுவை. ஸோ அட்டாக் பண்ணிவிட்டு ஒரு டேபிளில் போட்டு போயிருப்பாங்க. ஸோ அப்படியே வந்து அந்த செக்மெண்ட் முடிஞ்சோடனே இந்த மேட்ச் அப்படியே நடக்குது கைஸ். ஸோ ஊசோஸ் வர்சஸ் டேலட்டோங்கா அண்டு சோலோசிக்கோ நடக்குது. மேட்ச் அப்படியே போயிட்டுருக்கு, பேக் அண்ட் ஃபோர்த்தாக போகுது. கடைசியில் பார்த்தீங்கன்னா டேலட்டோங்கா வந்து வெளியில் அப்படியே நின்றுட்டு இப்படி பண்ணிட்டு இருப்பார். பார்த்தா இங்கேருந்தோ ஜேக்கப் ஃபாட்டு திருப்பியும் பறந்து வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவார். ஸோ ஜேக்கப் ஃபாட்டு வந்து எல்லாரையும் குமுறி தள்ளிட்டு அட்டாக் பண்ணி அவரை டேலட்டோங்கா வந்து டேபிளில் வந்து சமோன் ட்ராப் போட்டுடுறாரு. எல்லாரையும் அட்டாக் பண்ணி முடிச்சுட்டு சோலோசிக்கோ எல்லாரும் அட்டாக் பண்ணி முடிச்சுட்டு அவர் அப்படியே கிளம்பி போயிடுறாரு. ஜேக்கப் ஃபாட்டு கிளம்பி போக மைக் எடுத்துகிட்டு சொல்கிறாரு ஊசோஸை பார்த்து, இந்த மாதிரி ஊசோஸ் உன் ட்ரைபல் சீஃப்ட்ட சொல்லு, நான் வந்து அவனை வந்து பேக்லாஷில் கும்மி அவனை வந்து டாக் வாக் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி தெனாவட்டாக சொல்கிறாரு ஜேக்கப் ஃபாட்டு. ஸோ அந்த மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே ஷோ வந்து முடியுது கைஸ், ஆஃப் தி ஏர் போகுது. ஸோ இந்த வாரம் ஸ்மாக்டவுன் பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, ஜஸ்ட்டு சும்மா அப்படியே ஒரு ஃபில்லர் ஷோ மாதிரி தான். டான் ஹவுசன் செக்மெண்ட்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஒரு 2-3 மேட்ச் பேக்லாஷுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்குது. மற்றபடி வந்து சொல்கிறதுக்கு வேறு எதுவுமே இல்லை. ஓகே தான் கைஸ். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ஸில் விடுங்க. ஸோ அன்டில் தென் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.